எனக்காக நீ உன்னோட உயிரை கூட பணயம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கல. நீ காட்டுற இந்த அக்கறை அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. போராடி ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. நாம ஜெயிச்சா மொத்த குடும்பமும் பொழைச்சிருமா? ஒரு வேலை தோத்துட்டா மொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் தோக்காம எப்படியா ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டுங்களா அமிர்தா? இதோ மேல உங்க பக்கத்துல படுக்க எனக்கு 6 அடிக்கு முன்னாடி இடம் கொடுங்களேன். நீங்க எப்படி பேசினாலும் சரி, என் மனசு கரைய போடுதில்லை. அப்படின்னா நாகமணி எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்படின்னா நாகமணி எங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அது நாகராணி கையிலேயே கொடுத்துட்டு பிரச்சனையை இதோட முடிச்சிடலாங்க. ஹேமா, என்னங்க, நீங்களா என்ன தள்ளி விட்டீங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஹேமா, நீங்கிறதாலதான் உன்னை சும்மா விட்டுருக்கேன். நாகமணி விஷயத்துல வேற யாராவது இப்படி பேசியிருந்தாங்கன்னா அவங்க கதையை முடிச்சிருப்பேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன மன்னிச்சிரு ஹேமா. நாகமணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் குடும்பம், பொண்டாட்டி, குழந்தைங்கன்னு யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன். நீ இத்தனை வருஷமா என் குடும்பத்துக்கு, எனக்கு, என் குழந்தைங்களுக்கு துணையா இருந்திருக்க. சந்தோஷம். ஆனா என்னோட மனைவியா உன்னோட கடமை அதோட முடிஞ்சு போகல. புருஷனான என்னோட எல்லா வேலைகள்லயும் துணையா இருந்து மனைவியா நீ உன்னோட கடமையை செய்யணும். அதை நீ எப்பவும் மறந்துடாத. இங்க பாரு, என்னோட இந்த நடவடிக்கை உன் மனசை புண்படுத்தி இருந்தா ஐ எம் சாரி. என்னது? திரும்ப திரும்ப அர்ஜுன் என் கண்ணு முன்னாடி வராரு. அவர் ஞாபகத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல. எதை பத்தி யோசிச்சாலும் கடைசியில அவர் நினைப்புதான். என் மனசு அர்ஜுன் ஏன் சுத்தி சுத்தி வருது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எந்த உணர்வுகளுக்கும், எந்த ஆசைகளுக்கும் தன்னோட மனசுல எந்த இடமும் கொடுக்காதவ இந்த சேஷா. அப்படிப்பட்ட என் மனசுல திடீர்னு இப்படி ஒரு புது ஆசை இப்படி வரும். இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமா? சேஷா கண்டிப்பானவ, எதுக்கும் மயங்காதவன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி புது புது ஈர்ப்புகள் எல்லாம் அந்த பரமேஸ்வர என் மனசுக்குள்ள ஏன் உருவாக்குறான்? இல்ல இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் நானே ஏற்படுத்திக்கிறேனா? என் மனசு சஞ்சலப்படக்கூடாது. நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் திடமா இருக்கணுங்கிற என்னோட தீர்க்கமான முடிவுகள் எல்லாம் அர்ஜுனுடைய ஒரு சின்ன நினைப்பு முழுசா அழிக்கிற மாதிரி இருக்கு. என் மனசுல ஏற்படுற இந்த பலவீனத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்? என்னோட மனசை நான் என் கட்டுப்பாட்டுல எப்படி வச்சுக்கிறது? சித்ரா, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு பூரி உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் அத்தை. அதுக்காக தானே உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அத்தை, எனக்கு இந்த பூரி மாவு மட்டும் ஒழுங்கா பிசைய வர மாட்டேங்குது. தெரியும் தாயே,
போன முறை மாவு பிசைறேன்னு சொல்லிட்டு கோதுமை அல்வா மாதிரி உருட்டி வச்சியே அதை யாராலையாவது மறக்க முடியுமா என்ன? ஆமா அத்தை, எனக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த கோதுமை மாவை கிராஃப்ட் பண்ற பசங்களுக்கு கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் அவங்களாவது யூஸ் பண்ணிருப்பாங்க, ஃபெவிகால் மாதிரி. இல்லையா சித்ராக்கா? பார் மயூரி, நான் அவ்வளவாவது பண்றேன். நீ உன் லைஃப்ல என்னைக்காவது சமையல் கட்டு பக்கம் எட்டி பாத்திருக்கியா சொல்லு? சமையல் கட்டா? நோ சான்ஸ். சமையல் கட்டுனாலே எனக்கு பெரிய அலர்ஜி. எனக்கு அதெல்லாம் வராதுப்பா. அப்படின்னா நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போனதும் இதே மாதிரி தான் சொல்லுவியா மயூரி? விடுங்க அத்தை, அவளுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் ஓனரா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஆயிடுவா. நீங்க 2 பேரும் இப்படி என்ன வெறுப்பேத்துனீங்கன்னா நான் அப்புறம் பாட்டி கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, பாட்டின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. அத்தை, நீங்க பாட்டிய கவனிச்சுங்களா அத்தை? திடீர்னு இப்போ அவங்க கிட்ட பெரிய மாற்றம் தெரியுது. மறுபடியும் அவங்க கிட்ட மாற்றமா? இப்ப என்ன பெரிய பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. ஐயோ, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல அத்தை. சந்தோஷப்படுற விஷயம்தான். நீங்க 2 பேரும் பாட்டிய கவனிச்சுங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அத்தை. நேத்து முந்தா நேத்து வரைக்கும் அவங்க ரொம்ப கோவமா இரிட்டேஷனோட இருந்தாங்க. அவங்க எப்பவுமே சிடுசிடுன்னு எரிச்சலாவே இருப்பாங்க. ஆனா நேத்து ராத்திரில இருந்து அவங்க முழுசா மாறிட்டாங்க. அதுலயும் இன்னைக்கு காலையில என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா அன்பா பேசினாங்க. எவ்வளவு கியூட்டா இருந்தாங்க தெரியுமா? அப்படி பேசும்போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. உண்மையாவா சொல்ற? நான் சுத்தமா கவனிக்கவே இல்லையே. அது சரி, பாட்டி எங்க? நான் காலையில இருந்து பார்க்கவே இல்ல. மயூரி, நீ எங்கேயாவது அவங்கள பாத்தியா? பாக்கலையா அத்தை? ஹேமா, சித்ரா, ஓ, எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? நீ இன்னும் குளிக்கலையா மயூரி? கோயிலுக்கு போயிருந்தேம்மா, பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ. இன்னைக்கு என்ன விசேஷம்? சமையல் எல்லாம் ஒரே தடபடலா இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவருக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு பூரியும் உருளைக்கிழங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும் அத்தை, இன்னைக்கு என்ன விசேஷம்? புதுசா என்னவோ இன்னைக்கு காலையில தனியா கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமா ஹேமா, இனிமே எல்லாமே புதுசு புதுசா தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விசேஷமானதா தான் இருக்கணும். நம்ம அர்ஜுன் அமிர்தா 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு காலையிலேயே கோயிலுக்கு போய் அவங்க 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன இத? பாட்டி பேசுறதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்ல ஹேமா, நாளைக்கு வீட்ல பந்தக்கால் பூஜை பண்ணலான்னு இருக்கேன். கோயில சாஸ்திரி கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு தான் வந்திருக்கேன். அர்ஜுன் அமிர்தா 2 பேரும் ஒன்னா உட்காந்து அந்த பூஜையை பண்ணணும். அதுதான் என் ஆசை. என்னது, பந்தக்கால் பூஜையா? நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சீக்கிரம் முடிங்க. நான் சாஸ்திரிகளுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அட, என்ன நடக்குதுங்க? இவன் இதுக்கு கீழே படுத்துட்டு இருக்கா? இந்த பையனை கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. அமிர்தா, அமிர்தா, பாட்டி, நீங்க எங்க? ஹேமா, சித்ரா, மயூரி, கொஞ்சம் எல்லாரும் இங்க வாங்க.
ஹேமா ஹேமா, சித்ரா, மயூரி, உங்களை தான் கூப்பிடுறேன், சீக்கிரம் வாங்க. ஐயோ, பாட்டியே இந்த கத்து கத்துறாங்க. அர்ஜுன் ரூம்ல இருந்து தான் வாய்ஸ் வரா மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, மறுபடியும் என்னாச்சுன்னு தெரியலையே. வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அத்தை என்னாச்சு அத்தை, ஏன் கத்துனீங்க? ம். ஹேமா, உன் பையன் தரையில படுத்து தூங்குறான். என்ன நடக்குதுங்க? என்ன அமிர்தா, எதுவும் பேசாம நீ சும்மா நின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி கல்யாணம் ஆன 2 பேரும் தனித்தனியா படுத்திருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆ? அது பாட்டி, அது அப்படி இல்லை. நைட்டு ஃபுல்லா கட்டில என் பக்கத்துல தான் படுத்திருந்தேன். திடீர்னு முதுக்கு வலிக்குது, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால எழுந்து கீழே படுத்திருப்பாருன்னு தோணுது. அவ்வளவுதான், மத்தபடி ஒன்றும் இல்லை. ஓ, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறமும் அர்ஜுன் இங்க தனியா படுக்கிறான்னா இவங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கல போல இருக்க. நல்லதா போச்சு. நானும் இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹேமா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? போய் உன் பையனை எழுப்பி கேளு, என்ன நடந்ததுன்னு. அவன் வாயால அவனே சொல்லட்டும். அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் எழுந்திருப்பா. என்ன காலையில எல்லாரும் இப்படி கும்பலா வந்து நிக்கிறீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எங்களுக்கு இல்லடா, உங்க 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம் நீ சொல்லு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஜோடியா இருக்க வேண்டிய 2 பேரும் இப்படி தனித்தனியா படுக்கிறீங்கன்னா இங்க என்ன நடக்குதுடா? என்னடா பிரச்சனை? இதோ பாரு அர்ஜுன், இதுக்கு அர்த்தமே வேற மாதிரி இருக்கு. சேஷா, குருவே, என்ன இது? ஏதோ குழப்பத்துல மூழ்கி இருக்கிற மாதிரி தெரியுது. என்னைக்குமே தெரியாத ஒரு சஞ்சலம் இன்னைக்கு உன் கண்கள்ல எனக்கு தெரியுது. என்னம்மா நடக்குது சேஷா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை குருவே. என்ன, ஏன் இவ்வளவு கலவரப்படுற? உங்களுக்கே தெரியும் இல்லையா குருவே, இப்போ அமிர்தாவுடைய போராட்டம் முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துல நான் எப்பவும் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். எப்பவுமே அவளுக்கு நிழல் போல நான் இருக்கணும். எதிரிங்க கிட்ட இருந்து நான் அவளை காப்பாத்தி ஆகணும். அவளுடைய கஷ்டம் சுகம் எல்லாத்துலயும் சமமா பங்கு எடுத்துக்கணும். அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அப்படியா? உன் மனசுல அது மட்டும்தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது? சச்சே, என் மனசுல வேற என்ன இருக்க முடியும் குருவே? இந்த சேஷா பிறந்ததுக்கான காரணமே அமிர்தாவுக்கு துணையா இருக்கிறதுக்காகத்தான்.
அப்படி இருக்கும்போது இந்த மனசுல வேற என்ன இருக்க முடியும்? நானும் உங்ககிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்கிறேன் சேஷா. உங்க 2 பேரோட போராட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. அத சொல்லலாம் தான் நான் வந்திருக்கேன். அது என்ன குருவே? நாகமணி இருக்கிற இடம் எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அது அடையறதுக்காக கூடிய சீக்கிரமே அவங்க தேட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன அர்ஜுன் அந்த பக்கமா பாக்குற? பாட்டி கேக்குறது உன்னதான். அவங்க கேள்விக்கு நீதான் பதில் சொல்லணும். சரியா சொன்ன சித்ரா. எல்லா விஷயத்துக்கும் பொண்டாட்டி கிட்ட கேக்குற, எல்லா விஷயத்துக்கும் பொண்டாட்டி மூஞ்சியே பாக்குற. பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவன் கீழே தனியா படுக்க போட்டு படுத்திருக்கியே, இதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஏன் இப்படி பண்றேன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுப்பா அர்ஜுன், உங்க பாட்டி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இப்படி ஒண்ணும் பேசாம அமைதியா இருந்தா பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது என்ன விஷயம்னா, நான் எதுக்காக கீழே படுத்திருக்கேன்னு தெரியுமா? அது இவங்க கொரட்டை சத்தம் தாங்கவே முடியல. என்ன சொன்னீங்க? நான் கொரட்டை விடுறேனா? சாரி. அது திடீர்னு தூக்கத்தில் எழுந்துட்டேனா, அதனால தான் கன்ஃபியூஷன் எதுவும் சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்னோட செல்ல பொண்டாட்டிக்கு என்னோட கொரட்டை சத்தம் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு இப்படி கீழே வந்து படுத்துட்டேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது? இல்ல பாட்டி, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் இப்பெல்லாம் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். களைப்பையும் அதிகமாயிடுச்சு, அதனால தான் கொரட்டையும் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாட்டி. பாவம், அவங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்கணும் தான். கரெக்ட் தான் அமிர்தா? அவ்வளவுதானா? சரிதான். தப்பி தவறி வேற ஏதாவது விஷயம் இருந்திருந்தது, உன்னை ஒரு வழி பண்ணிருப்பேன். அமிர்தா, கொரட்டைக்கு விசேஷ மருந்து இருக்கு, அத உன் புருஷனுக்கு வாங்கி கொடு. சரிங்க பாட்டி. பாட்டி சொன்னது நல்லா கேட்டுக்கிட்டே இல்ல? புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில என்னதான் சண்டை இருந்தாலும் அது ராத்திரி ஆகிறதுக்குள்ள சரியாயிடணும். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி. ஹேமா, சித்ரா, மயூரி, நாளைக்கு பந்தக்கால் பூஜை இருக்கு, எல்லாம் தயாரா இருக்கணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்ல? என்ன பந்தக்கால் பூஜையா? ஆமாண்டா, அந்த பூஜையோட விசேஷம் உனக்கு தெரியுமா? இத பாரு, கல்யாணத்துல என்னென்ன சாஸ்திரங்கள் பண்றோமோ அதெல்லாம் மறுபடியும் பண்ணுவோம். நீங்க 2 பேரும் ஜோடியா மனையில உட்காந்து பூஜை பண்ணணும். அப்புறம் ஜவுளிக்காரனை வர சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன புடவை இஷ்டமோ அதையே செலக்ட் பண்ணிக்கோ. அர்ஜுன், உனக்கே தெரியும்ல இந்த பூஜை எந்த அளவுக்கு விசேஷமானதுன்னு. நிறைய சாஸ்திரங்கள்லாம் இதுல பண்ணுவாங்க, அதுக்கு நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க 2 பேரும் ரெடியாகி கீழே டிஃபன் சாப்பிட வந்துருங்க. நாங்களும் ரெடி ஆயிடுறோம். வாங்க அத்தை போலாம். ஆமா, இப்படியே பேசிக்கிட்டு நின்னுட்டு இருந்தா நேரம் தான் ஆகும். வாமா போல. பாட்டி, பந்தக்கால் பூஜையில அத்தை சொன்ன மாதிரி எல்லா சம்பிரதாயங்களும் பண்ணுவாங்களா? ஆமா சித்ரா, கல்யாணம் பண்றதுக்கு என்னென்ன சடங்குகள் உண்டோ அத்தனையும் பண்ணுவோம். பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? என்ன மறுபடியும் கல்யாணமா? ஆமா மயூரி, பந்தக்கால் பூஜைன்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பண்ணக்கூடிய பூஜை. அர்ஜுன் அமிர்தா 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான். சரி வாங்க கிளம்பலாம், நிறைய வேலை இருக்குல்ல. இப்படியே அங்கங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தா வேலை ஆகாது. கீழே போலாம், அவரும் டிஃபனுக்கு வர நேரமாச்சு. இவங்க 2 பேரும் நிதானமா கீழே வரட்டும். வாங்க வாங்க. போலாம்.
என்ன எதிரிகளுக்கு நாகமணி எங்க இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா? பயணிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க நாகமணி இருக்கிற இடத்துக்கு போக போறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அந்த நாகமணி இப்ப எங்க இருக்கு குருவே? அவங்க எங்க போக போறாங்க சொல்லுங்க. அவங்கள பின்தொடர்ந்து போய் ஒவ்வொருத்தரையும் கொத்தி சாகடிச்சிடுறேன். దిక్పూర ప్రద కర్పూర ప్రభ అర్పింతుము శంకరా